ஆஃப் அன்னோன். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் ஃபியர்னா என்ன? பயம். அன்னோன் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நோன்னா தெரியும், அன்னோன்னா தெரியாது. ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படின்னா என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம். அதான் ஃபியர் ஆஃப் அன்னோன். பொதுவாக பயம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏராளமான பயங்கள் இருக்குது. வித்தியாசமான பயங்கள்லாம் இருக்குது. சில பேருக்கு தண்ணியை கண்டா பயம், உயர்ந்த கட்டிடத்தை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், அதை கண்டால் பயம், பயம் 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 ஏராளமான பயம் இருக்கலாம். ஆனால் ஃபியர் ஆஃப் அன்னோன் என்னவென்றே தெரியாத ஒரு பயம்னு ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் மற்ற எல்லா பயங்களை காட்டிலும் வேதனை உள்ளது. நீங்க பைபிளை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பயம் வேதனை உள்ளது அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ வேதனை நிறைந்த இந்த பயம் நமக்குள்ள இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லையா? அதனால ஒரு காரியத்தை பார்க்கறதுனால ஒரு பயம் வந்தா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு விதத்துல. இப்போ திடீர்னு நீங்க போறீங்க, ஒரு பாம்பை பாக்குறீங்க, படம் எடுத்து ஆடுது, ஒரு பயம் வரதானே செய்யும். கண்ணில் பாக்குறீங்க பாம்பு படம் எடுத்து ஆடுறது, ஓகே பயம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் திடீர்னு வரும். பாம்பை பார்த்த உடனே ஓகே, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம், ஃபியர் ஆஃப் அன்னோன், இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நம்மளை அப்படியே பேரலைஸ் பண்ணிடும், டீஆக்டிவேட் பண்ணிடும். எதுவுமே செயல்பட முடியாதபடி நம்ம மனநிலைமையை அப்படியே கட்டி வச்சிரும் பாருங்க. இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் என்னவென்றே தெரியாத ஒரு வித பயம். இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிறது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு வித பயம் அப்படின்னு ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை ஆட்கொள்ளும் பட்சத்தில் அவன் பயப்படுகிற வண்ணமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் வந்து சம்பவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விதத்தில் நான் சொல்லுகிறேன். இது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பயம் என்று. அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க, இந்த பயம் அப்படியே வந்து மண்டையை தாக்கும். ஐயோ நாளைக்கு அது நடந்துருமோ, நாளைக்கு கையில காசு இல்லாம பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமோ, பையன் ஓடி போயிடுவானோ, பிள்ளை ஓடி போயிடுவாளோ, ஒரு பயம். ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் தாக்கும் போது மனது அப்படியே பேதலிக்கும் பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பேதலிப்பு வரும்போது அநேக நேரங்களில் நம்ம பயப்படுகிற வண்ணமாகவே அந்த காரியம் நாளைக்கு நடந்து விட வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காண்பிக்கும்படியா விரும்புகிறேன். ஆகையினாலதான் இது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம் பாருங்க.